சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. அட்டாரி வாகா எல்லை உள்ளிட்ட 3 எல்லைப் பகுதிகளில் மீண்டும் கொடியிறக்க நிகழ்ச்சி நடக்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். இதையடுத்து பாகிஸ்தானின் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் மூடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இதன்படி பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் வாகா, உசைன்வாலா மற்றும் சட்கி எல்லைகளில் கொடியிறக்க நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. பின்னர் பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருந்த 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் முக்கிய விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டன. பின்னர் ராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இப்போது 2 நாடுகளும் மோதலை நிறுத்தியுள்ள நிலையில் மீண்டும் எல்லையில் கொடியிறக்க நிகழ்ச்சி நடக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் 2 புதிய மாற்றங்களை மத்திய அரசு செய்துள்ளது. 1959ஆம் ஆண்டு முதல் நடக்கும் கொடியிறக்க நிகழ்ச்சியில் முதலில் இரு நாட்டு எல்லை கதவுகளும் திறக்கப்படும். ஆனால் இனி கொடியிறக்கத்தின் போது எல்லை கதவுகள் திறக்கப்படாது. பாகிஸ்தான் வீரருடன் இந்திய வீரர் கை குலுக்க மாட்டார் என்ற 2 புதிய மாற்றங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது.